ऐं श्रीं ह्रीं क्लीं गं गणपतये वरवरदे सर्व ऐश्वर्यं प्राप्ते प्राप्तय सुजनमे वसमानय स्वाहा। ஓம் ஐம் ஜம் கம் கிர ஹேஸ்வராய சுக்ராய நமஹ. சுக்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன்களை தினம்தோறும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு சுக்ரன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேதுவே நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 2/4/2022 பிலவ ஆண்டு பங்குனி மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 1 முதல் பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:11க்கு, கரணம் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று பிற்பகல் 12:53 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:07 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாம யோகம் இன்று காலை 8:34 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருதி. கரணம் இன்று அதிகாலை 12:49 வரை கிமிஸ்துக்கினம், பின்பு பிற்பகல் 12:53 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:10 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 12:07 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் பூரம், உத்திரம். சந்திராஷ்டமம் உடைய ராசி சிம்ம ராசி. பண்டிகை திருநள்ளார், குச்சனூர் ஸ்ரீ சனி பகவான் சிறப்பு அபிஷேகம். திருபுவனம் ஸ்ரீ கோதண்டராமர் பவனி வரும் காட்சி. வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட சுபிக்ஷம் உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் தெலுங்கு வருட பிறப்பு மற்றும் கரிநாள், சந்திர தரிசனம். சந்திர தரிசனம் நாளில் அம்பாள் வழிபாடு மிகவும் சிறப்பு. மாலை வேளையில் எப்படியாவது பிறை சூடிய பெருமானுடைய அருள் தரிசனமும் 3ஆம் பிறையான சந்திர தரிசனத்தையும் காண்பதால் அறிவு வளர்ச்சி, வாழ்க்கையில் முன்னேற்றம், தொழிலில் அபிவிருத்தி, வியாபாரம் செழிப்பாக வளரக்கூடிய நிலை, புத்தி கூர்மை என்பது அதிகரிக்கும். குறிப்பாக மாணவர்கள் சந்திர தரிசனத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு. கையில் 1 ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொண்டு 27 முறை நீங்கள் பிரதட்சணம் செய்ய வேண்டும். இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே பிறையை பார்த்து அதன் பிறகு நீங்கள் இப்படி செய்வது சிறப்பு. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அபிவிருத்தி ஏற்படுவதற்கும், வாழ்க்கை வளர்ச்சி பெறுவதற்கும், மனநிலை சீரான போக்கு இருப்பதற்கு, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மென்மேலும் வளர்வதற்கு, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த அமாவாசை 3ஆம் நாளான சந்திர பிறையை பார்ப்பது மிக மிக அவசியம். சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது அற்புதம். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? பயணம் மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள், மருந்து உண்பதற்கு சிறந்த நாள், பித்ரு பூஜை செய்வதற்கு உகந்த நாள், புதிய உத்தியோக பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். லக்ன நேரம் காலை 6:52 முதல் 8:35 வரை மேஷ லக்னம், 8:36 முதல் காலை 10:37 வரை ரிஷப லக்னம், 10:38 முதல் மதியம் 12:49 வரை மிதுன லக்னம், 12:50 முதல் மதியம் 2:58 வரை கடக லக்னம், 2:59 முதல் மாலை 5:01 வரை சிம்ம லக்னம், 5:02 முதல் இரவு 7:03 வரை கன்னி லக்னம், 7:04 முதல் இரவு 9:09 வரை துலாம் லக்னம், 9:10 முதல் இரவு 11:21 வரை விருச்சக லக்னம், 11:22 முதல் 1:28 வரை தனுசு லக்னம், 1:29 முதல் அதிகாலை 3:22 வரை மகர லக்னம், 3:23 முதல் காலை 5:04 வரை கும்ப லக்னம், 5:05 முதல் காலை 6:47 வரை மீன லக்னம். இன்றைய நாளுக்கான கிரக ஓரைகளின் சுபகாலம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஆக மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான ஹோரைகள் எவை என்பதை தெரிந்து கொண்டு அந்தந்த ஹோரைகளில் சில சுப காரியங்கள் செய்வதால் நற்பலன் உண்டு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 முதல் 12 மணி வரை புதன் ஹோரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை சந்திர ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை சனி ஹோரை, 2 முதல் பிற்பகல் 3 மணி வரை குரு ஹோரை, 3 முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை, 5 முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை.
சனிக்கிழமை தினத்தில் இரவு ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். இரவு 8 முதல் 9 மணி வரையிலான நேரத்தில் ஸ்ரீ மகாவாராகி வழிபாடு அவசியம். அந்த நேரத்தில் கோவில்களுக்கு சென்று வழிபடலாம் அல்லது வீட்டில் இருந்தபடியும் சிகப்பு மலர்கள், சிகப்பு பூக்கள், சிகப்பு வஸ்திரங்கள் சாற்றி அம்பாளுக்கு வழிபாடு செய்வதும், தெய்வங்கள் ஏற்றி வழிபடலாம். அதோடு வராகி மாலை என்னும் மாலை பாடல்களை படிப்பதாலும் நன்மைகள் உண்டு. ஓம் ஸ்ரீ வராகி அன்னை தேவியை போற்றி என்று நீங்கள் 108 முறை ஜபித்து பாராயணம் செய்தால் உங்களுக்கு சுபிக்ஷமான பலன்கள் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகள் யாவும் திருப்திகரமாகவும் மன நிறைவும் சந்தோஷத்துடன் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் கோல்சாரத்தின்படி நவ கிரகங்களினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது அதை பொறுத்துதான் இன்றைய நாள் உங்களுக்கான பலன்களும் அமையும். முதலில் கோல்சார பலன்களை பார்க்கலாம். மேஷத்தில் ராகு பகவானும் சந்திர பகவானும், துலாம் ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றனர். மகர ராசியில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானும், கும்பராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. மீன ராசியில் 2 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. அவை சூரியன் மற்றும் புதன் பகவான். 2 கிரகங்களினுடைய சஞ்சாரம் மீன ராசியில் இருக்கிறது. இதனை பொறுத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்களில் யாவும் சிந்தனைகள் அதிகரிக்கலாம். இனம் புரியாத சிந்தனைகள் கூட உருவாக்கக்கூடும். செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாக்குங்க மேஷராசி அன்பர்களே. அதிலும் உங்களுடைய ராசியில்தான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். மனக்குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு தியானம்தான் மிக சரியான வழி. ஆக மனநிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு மனோகாரகனான சந்திர பகவானைத்தான் சரணாகதி அடைய வேண்டுமே தவிர வேறு வழியில்லை. நவகிரக வழிபாடு செய்தால் நல்லது. சனிக்கிழமை தினம் ஆக வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று தொடங்கக்கூடிய 10 பாடல்கள் தேவார பதிக பாடல்களை பாடி காலை பொழுதில் உங்களுடைய வேலைகளை தொடங்கினால் ஓரளவிற்கு சுமூகமாகவே நடக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் காணப்படாது. ஆக அதிமுக்கியமாக நீங்கள் இந்த பாடல்களை பதிகத்தை பாடி பிறகு வேலைகளில் ஈடுபடுங்கள். நன்மைகளை உண்டாக்கும். மனநிலையில் ஒரு விதமான சோர்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். காலதாமதமாக ஒவ்வொரு காரியங்களையும் ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு நெருக்கமும் புரிதலும் ஏற்படுங்க. வெளியிடங்கள்ல உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் குடும்பம் வரும்பொழுது உங்களுக்கு ஒத்தாசையாகவும் மற்றவர்களால் நல்லதொரு ஆதரவும் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம், வரவேற்கக்கூடிய விஷயமாக உங்களுக்கு இருக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன நிறைவும் அதிகமாகவே இருக்கிறது. உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடுதலாக காணப்படலாங்க. வேலை பளு சற்று அதிகமாகத்தான் இருக்கும். மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய நிலைப்பாடுகளில் இருப்பீர்கள். சில ஆர்டர்களை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்கும். மறுத்து கூட உங்களால் பேச இயலாது. ஆக எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கட்டளையிடக்கூடிய காரியங்களை செய்தே தீர வேண்டும் என்கிற கட்டாயத்தில் நீங்கள் இருப்பீர்கள். மனநிலையில் சற்று சோர்வுகள் ஏற்பட்டாலும் அந்த வேலைகளை எப்படியாவது முடித்தே தீர வேண்டும் என்கிற மன உணர்வும் சற்று கூடுதலாக இருக்கும். எதிர்பாராத வகையில் சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். வேலை வியாபார விஷயமாக உத்தியோகம் தொடர்பாக வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். செயல்பாடுகள் சிந்தனைகளில் மாற்றங்கள் உண்டாகும். அன்றாட பழக்க வழக்கங்களிலும் கூட நீங்கள் மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். மேஷராசி என்பவர்களே, சிந்தனை தெளிவாக இருந்தாலே பேச்சுக்களும் சீராக இருக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் முன்பின் தெரியாத நபர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம். பணத்தினுடைய தன்மைகளையும் நீங்கள் அறிந்து கொண்டு செயல்படுவது, செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம். சக வியாபாரிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். உற்றார் உறவினர்களிடம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் ஓரளவிற்கு நல்லதொரு ஆதரவும் அதிகரிக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. பிள்ளைகள் வழியில் மன மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளுடைய கல்வித்தரம் உயரும் பொழுது உங்களுடைய மனநிலையில் நல்ல முன்னேற்றங்களும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். முதலீடு தொடர்பான எண்ணங்களை கைவிடுவது அவசியம். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அந்த அளவிற்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தாது. புதிய நபர்களுடைய சந்திப்பை கூட நீங்கள் மற்றொரு நாளில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பொழுது வைத்துக் கொள்ளலாமே தவிர இந்த தினத்தில் ஒப்பந்தங்கள் செய்வது, கையெழுத்து போடுவது, பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது, சொத்துக்கள், அரசு சம்பந்தமான காரியங்களுக்கு ஆவணங்களை சமர்ப்பிப்பது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், வாக்குறுதிகள், இது போன்ற நிலைப்பாடுகளில் நீங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வியாபார வேலைகளில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு வரவு தொடர்பான விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிறருக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது தெரிந்தவர்களுக்கோ கடன் கொடுத்தால் அந்த அளவிற்கு சீக்கிரமாக திரும்பி வராது. வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் மேஷராசி அன்பர்களே.
மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பின் மீதான ஒரு அக்கறை சற்று குறைவாக இருக்கும். சோம்பலும் மனச்சோர்வும் அதிகமாக இருக்கலாம். படிப்பின் மீதான அக்கறை ஈடுபாடு என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. ஆக வரக்கூடிய தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்கள் படிப்பதற்கு முன்னர் உங்களுடைய ராசிக்கான சிறப்பான ஹோரைகள் பார்த்து படிப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய ராசியிலேயே தான் ராகு பகவானும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் ஏதாவது ஒரு விஷயத்தை தெளிவுபட உங்களால் சிந்திக்க இயலாது. முடிவுகள் எடுப்பது என்பது சற்று காலதாமதமாகத்தான் இருக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் 4 கிரக ஓரைகள் சுபத்தை ஏற்படுத்தக்கூடியது. செவ்வாய் குரு ஓரையில சொத்து சுப நிகழ்ச்சிகள், அரசாங்கம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லது. சுக்கிர ஓரையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏற்றது. சந்திர ஓரையில் கல்வி தொடர்பாக மற்றும் புதன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரக ஓரைகளில் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். இறை வழிபாடும் இறை நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். தெய்வ அனுகிரகத்தோடு உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்களில் வெற்றியும் தன்னம்பிக்கையும் மன நிறைவும் குதூகலமும் நிறைந்த நாளாக அமையட்டும் என எண்ணி இறைவனை மனதார பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் நவ கிரகங்களினுடைய கோல்சாரம் எப்படி இருக்கிறது, எந்தெந்த ராசிகளில் எந்தெந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்கிறது என்பதை பார்த்து அதற்கேற்றாற் போல் உங்களுடைய ராசிக்கான பலன்களை இன்றைய தினம் நாம் பார்க்கலாம். தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்குண்டான வழிவகை உண்டு. மேஷ ராசியில் ராகு பகவானும் சந்திர பகவானும் சஞ்சரிக்கின்றனர். அதே போல் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் மற்றும் மகர ராசியில் சனி பகவான், செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான், மீன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இந்த ராசி கட்டங்களை பார்த்து கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து பார்க்கும் பொழுது பொருளாதாரம் சம்பந்தமான நெருக்கடிகள் உங்களுக்கு குறைய போகுதுங்க. இதுவரையில நீங்கள் சந்தித்த பண கஷ்டம் என்பது காணப்படாது. ஓரளவிற்கு மன நிம்மதியும் நிறைவும் இருக்கும்படியாகவும் கை நிறைய வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பாராம சிலர் செய்யக்கூடிய ஒரு சில உதவிகள் உங்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணும். யாராவது ஒருவர் நீங்கள் எதிர்பார்த்திருந்த தொகையை முன்கூட்டியே கையில் ஒப்படைக்கக்கூடிய நிலைகளும் உண்டு. தெய்வத்தினுடைய ஸ்வரூபமாகவே நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள். ஒருவருக்கு எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய நற்செய்திகள் எந்த அளவிற்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுமோ அதே அளவிற்கு உங்கள் மனமும் நிறைவாக இருக்கும். மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள். ஒரு சிலருக்கு உபரி பணம் கைக்கு வந்து சேரலாம். வேலை நிமித்தமாக அலுவலக ரீதியாக வரவேண்டிய போனஸ் பணம் இந்த தருணத்தில் கைக்கு கிடைக்குங்க. எந்த விதமான பணமும் இல்லையே என்கிற வருத்தம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில பணவரவு அமைவது என்பது இறைவனுடைய செயல்தான். நவகிரக வழிபாடு செய்தால் இன்னும் மேன்மையான பலன்களை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். இந்த நாள் உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். அவர்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிருந்தாலும் அல்லது அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டிருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு மனநிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன நிறைவும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய நாள். உத்தியோக வேலை தொடர்பாக பார்க்கும்பொழுது வெளியிடங்களுக்கு அவ்வப்போது சென்று வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஆக ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னர் அந்த வேலைகளினுடைய தன்மைகளையும் அதனுடைய போக்கையும் ஆராய்ந்து அதன் பிறகு நீங்கள் சரியாக திட்டங்களை தீட்டி வேலைகளில் ஈடுபடும் பொழுது அலைச்சல்கள் தவிர்க்க முடியும். ஓரளவிற்கு உங்களுக்கு தன லாபம் கிடைக்குங்க. மனச்சோர்வு இருக்காது. புரிதல் என்பது அதிகரிக்கும். எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளையும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். வெளியே கொண்டு போகக்கூடிய சில பொருட்கள், ஆவணங்கள், அது மட்டுமில்லாது மென்பொருள் தொடர்பான லேப்டாப் இவற்றை கையில் வைத்திருக்கும் பொழுதோ உங்களுடைய கைபேசியை பயன்படுத்தும் பொழுதும் கொண்டு போகக்கூடிய இடத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை தன்னிலை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். உடைமைகள், பொருட்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். சற்று கவனமாக இருந்தால் மட்டுமே உங்களுடைய பொருட்கள் பாதுகாக்கப்படும். தாமதம் அகலக்கூடிய நாளாகவும் இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு. சனிக்கிழமை தினம் என்பதால் நவகிரக வழிபாடு, நவகிரக பூஜைகள் செய்வது சிறப்பு. அதோடு நவகிரகங்களுக்கு பால் அபிஷேகம் செய்து வந்தாலும் சுபிக்ஷமான பலன்களை பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, நீண்ட நாளாக நீங்கள் செய்ய நினைத்த வேலைகளுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் இனி வரலாம். ஆக நவகிரக பூஜை செய்தாலே ஓரளவிற்கு சுபிக்ஷம் உண்டாக்குங்க. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு விஷயத்துல கூடுதலான அக்கறை இருக்கும். படிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். உங்களுடைய சூழ்நிலைகளை எதிர்த்து போராடக்கூடிய மன அமைப்பு உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய விஷயங்களை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். புதுமையான விஷயங்களை சிந்திப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, நீண்ட நாளாக செய்ய நினைத்த காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல.
புதிதாக ஒப்பந்தம் செய்வது, அலுவலக ரீதியாக இருந்த பழைய வேலைகளை செய்து முடிப்பது, அதே போல ஒப்பந்தம் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல, எது எடுத்தாலும் காலதாமதமாக இருக்கும். ஆக உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகளும் சுப நாட்களையும் பார்த்து செய்வது மிகவும் சிறப்பு. இந்த நாள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவ்வப்போது மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் சில நேரங்களில் ஒரு சில உபாதைகள் வந்து நீங்கலாம். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே. அதிக விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலும் சூழ்நிலைகளை உணர்ந்து பொருட்களை தவிர்ப்பீர்கள். ஆடம்பரமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். சுக்கிர பகவான் தான் உங்கள் ராசியினுடைய அதிபதியாக இருக்கிறார். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. முடிந்த வரையில் நவகிரக கோவில்களுக்கு சென்று சந்திர பகவானுக்குண்டான பூஜைகளையும் வழிபாடு முறைகளையும் செய்து வந்தாலே மனநிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்னதானம், ஆடை தானம் செய்தாலும் சுப பலனை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் சுப ஹோரைகளாக கருதப்படுகிறது ஜோதிடத்தில். குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், நிலம் சார்ந்த விஷயத்திற்கு நல்லது. சுக்கிர ஓரையில் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் நன்மைகள் உண்டு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு நெருக்கடிகள் குறையுங்க, அதாவது பணம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம், கவனம் தேவை. உங்களுடைய நட்சத்திரம் சந்திர பகவானுக்குண்டான ரோகிணி. ஆக உங்களுடைய செயல்பாடுகளில் நல்லதொரு வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சந்திர பகவானை அதிகமாக வணங்க வேண்டும். மிருகசிரேஷம் நட்சத்திரக்காரர்களை கவனமாக இருப்பது அவசியம். இறை வழிபாடு ஒன்றே உங்களுக்கு மன நிம்மதியை உண்டு பண்ணும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகளில் நல்லதொரு வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக அமையட்டும் என எண்ணி இறைவனை மனதார பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் நவ கிரகங்களினுடைய கோல்சாரம் எப்படி அமைகிறது, எந்தெந்த ராசி கட்டங்களில் எந்தெந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்கிறது, இதனை பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்குண்டான பலன்கள் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். மேஷ ராசியில் சந்திர பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். துலாம் ராசியில் கேத்து பகவானும், மகர ராசியில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான், மீன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இதை பொறுத்து உங்களுடைய ராசிக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது எண்ணங்களில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் நீங்கி மன தெளிவு காணப்படுங்க. ரொம்ப சந்தோஷத்தோட புத்துணர்ச்சியான செயல்பாடுகளில் ஈடுபடுவீங்க. எண்ணிய காரியத்தை சரியான நேரத்தில் முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் வெளிப்படலாம். திறமைகள் அதிகமாக இருக்கும். மறைமுகமாக இருந்த திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறப்போகிறீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, நவ கிரகங்களுடைய நல்லதொரு பார்வை அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருப்பதால் இந்த நாளில் தொட்டதெல்லாம் துலங்கும். எல்லா விஷயங்களும் கைகூடி வரப்போகிறது. நீண்ட நாளாக எதிர்பார்த்த தன வரவுகள் கைக்கு கிடைக்கலாம். ஒரு சில சுப செய்திகள் காரணமாக மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுத்துங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும், பிள்ளைகளால் நல்ல கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். மனநிலையில் நல்ல தெளிவான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். திறமைக்கு ஏற்றபடி பாராட்டுதல்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். உத்தியோகம் தொடர்பாக பார்க்கும் பொழுது சில நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான், அவருக்குண்டான அதிபதி ஸ்ரீமன் நாராயணன். பெருமாள் வழிபாடு மிகவும் அவசியம். சனிக்கிழமை தினத்தில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர இன்னும் புத்தி கூர்மை அதிகரிக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, திறமைக்கு ஏற்றபடி உங்களுக்கு பல இடங்கள்ல இருந்து நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். இதுவரையில உங்களுடைய திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து உங்களுக்கான வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய நிலைகள் உண்டு. அலுவலமாகட்டும் அல்லது தொழில் துறையிலும் வியாபாரத்திலும் நீக்கப்பட்டவர்களாக, வெளியேற்றப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால் மீண்டும் உங்களை அழைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நல்ல தெளிவுள்ளவர்களாக இருப்பீங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் காணப்படுங்க. படிப்பின் மீதான தன்னார்வம், ஒரு மனநிலையில ஈடுபாடு, ஆர்வம், கல்வியினுடைய சாராம்சத்தை புரிந்து கொண்டு படிக்கிறதுனால இன்னும் மென்மேலும் அதீத வளர்ச்சிக்கு பயணப்பட வேண்டும் என்கிற ஆசைகள் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். மிதுன ராசி மாணவர்களை மற்றவர்களை காட்டிலும் இந்த வரக்கூடிய தேர்வில் உயர்ந்த மதிப்பெண் பெற வேண்டும் என்கிற ஆசை, ஆவல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உழைப்பை மட்டும் அதிகப்படுத்தினால் போதுமானது. நல்ல நிலையை எட்டுவீர்கள். சமூகம் தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருங்க. பிறருக்காக நீங்கள் செய்யக்கூடிய கனிவான வேலைகள்
மிக திருப்திகரமாக செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நன்மதிப்பை பெறக்கூடும். சமூக சேவகர்களாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு மக்கள் மனதில் நீங்கா இடம் கிடைக்குங்க. மிகப்பெரிய ஒரு பவித்திரம், அதாவது புண்ணியம் வந்து சேரப்போகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருக்கும். தொழில் ஸ்தானம் பொறுத்த வரையில் நல்லதொரு வளர்ச்சி மேம்படுங்க. நடந்த ராகு கேது பெயர்ச்சியினுடைய பிரதிபலனாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முன்னேற்றம் மட்டுமே காணப்படும், சந்தேகமே வேண்டாம். ஆனால் நேரம் நன்றாக இருக்கிறது என்று அகலக்கால் மட்டும் வைக்காதீர்கள். மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்ய துவங்குவது அல்லது பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் வாக்குறுதிகளை கொடுப்பது, பிறருடைய பணத்திற்காக நீங்கள் பொறுப்பேற்பது, இது போன்ற விஷயங்களில் தலையிடாமல் பார்த்து கொள்வது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலிலும் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கையெழுத்திட்டு பணம் வாங்குவது, பணம் கொடுப்பது நல்லது. எவ்வளவுதான் நீங்கள் நண்பர்களாகவும் அல்லது நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் அந்த இடத்தில் காகிதம்தான் பேசும், கையெழுத்து தான் பேசும். ஆக ஒப்பந்தங்கள் செய்து பணத்தை நீங்கள் முதலீடு செய்வதோ அல்லது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதோ நல்லது. இந்த நாள் குடும்ப நபர்களுடைய ஆதரவு பூரணமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும். சனிக்கிழமை தினம் என்பது ஸ்திர நாள், அதாவது நிலையாக இருக்கக்கூடியது. சனிக்கிழமை தினத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நல்லதொரு வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதிலும் சந்திர தரிசனம் இருப்பதால் இந்த நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே சுப பலன்கள் பெறப்போகிறீர்கள். அதிலும் உகாதி திருநாள். இந்த உகாதி திருநாளில் பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சேர்ப்பது என்பது மிகவும் அற்புதத்தையும் குபேர சம்பத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் உங்களுக்கு உண்டு பண்ணுங்க. ஆக வெற்றி நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. எந்த அளவிற்கு நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்களோ அதே அளவிற்கு வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மனநிலை தெளிவாக இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் சீரான போக்கிலேயே காணப்படலாம். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய போகிறீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக புதன் ஓரையில் முயற்சிகள் செய்யலாம். கல்வி சம்பந்தமாக செய்வது, வேலை நிமித்தமாக வீடு கட்ட, தொழில் சம்பந்தமான விஷயங்கள், நிலம், இது போன்ற செயல்பாடுகளுக்கு நீங்கள் முன்கூட்டியே புதன் ஓரையில் காரியங்களில் ஈடுபட்டால் நன்மைகள் உண்டு. குரு சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்தால் நன்மைகள் ஏற்படலாங்க. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் புத்துணர்ச்சியான நாள். மனநிலையில் நிம்மதி உண்டாகுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய சகல செயல்களிலும் வெற்றியும் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் இறைவனுடைய அனுகிரகத்தின் மூலம் தன லாபம் பெற வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம், எந்தெந்த ராசி கட்டங்களில் எந்த கிரகங்கள் ஆட்சி அமைக்கின்றன, சஞ்சாரம் செய்கின்றன, அதனை பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட பலன்கள் அமைகிறது என்பதை பார்க்கலாம். மேஷ ராசியில் ராகு பகவானும் சந்திர பகவானுடைய சஞ்சாரமும், துலாம் ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரமும், மீன ராசியில் சூரிய பகவானும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கின்றன. இதனை பொறுத்து இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதை பார்க்கலாம். முதலில் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையுங்க. பணத்துக்காக அதிகப்படியான ஒரு மன உளைச்சல்களில் ஒவ்வொரு நாளும் கடந்து வந்த உங்களுக்கு பணம் கைக்கு வந்து சேரும். சுப பலன்கள் பெறுவீர்கள். உறவினர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்க போகிறார்கள். கடகராசி அன்பர்களே, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாகட்டும், பிள்ளைகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். ஆக எதிலும் குறைவு இருக்காது. தன லாபம் பெற்று குடும்பத்தை மிக சிறப்பாக வழி நடத்தக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கக்கூடும். மனநிலையில் முன்னேற்றம் உண்டாகும். சரியாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய பக்குவம் நிறைந்தவராக காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுடைய வழியில அமைதியான போக்கு உண்டுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எண்ணிய வேலைகளை திறம்பட செய்வதற்கு மற்ற நபர்கள், புது நபர்களுடைய ஆதரவு மன மகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். சமூகத்தில் மிகப்பெரிய நண்பர்களோடு பேச வேண்டிய சூழல்களும் சந்திப்பு நிகழலாம். வேடிக்கை, விளையாட்டு போன்ற விஷயங்களில் ஈடுபாடு கொள்வீர்கள். கடகராசி அன்பர்களை எதிலும் நேர்மையாகவும் சரியாக செய்ய வேண்டும், சரியான நேரத்தில் காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஆக்கம் ஊக்கம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். கடன் தொடர்பாக இருந்த நெருக்கடிகள் குறைய போகிறது. பணம் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். விவசாயம் தொடர்பான துறைகளில் அரசு சம்பந்தமான உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கடன் தொகை மானிய விலையில் கிடைக்கலாம்.
பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பெறும்பொழுது உங்களுக்கு வரவேண்டிய பணமும் வைத்து மிக சிறப்பாக கால்நடைகளை வளர்ப்பீர்கள். கால்நடை தொடர்பான செயல்பாடுகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாகவே இருக்கிறது. ஆலய வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிர்வாக திறமை அதிகரிக்கும். சில பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கலாம். தலைமை பதவியை ஏற்று நடத்துவீர்கள். தைரியத்திற்கு என்றுமே குறைவு இருக்காது. எதை ஒன்றையுமே மனதில் நினைத்து விட்டால் அவற்றை செயலாற்றியே தீர வேண்டும் என்கிற அமைப்பு கொண்டவர்கள் நீங்கள். ஆக தெய்வ கடாட்சத்தோடு நீங்கள் ஒவ்வொரு வேலைகளையுமே திறம்பட செய்வீர்கள். எதிரிகளாக இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய மன அமைப்பு உங்களுக்கு உண்டு. தைரியம் இயல்பாகவே இருக்குங்க. அரசு சம்பந்தமான மானியம் பெறக்கூடிய நிலையில் உங்களுடைய விஷயங்கள் யாவும் கைகூடி வரப்போகிறது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த உதவிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரவேண்டிய தன லாபம் சரியான நேரத்திற்கு கைக்கு கிடைக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரலாம். இதுவரையில் விடுபட்ட வேலைகளை மிக எளிதாக செய்து முடிக்கப் போகிறீர்கள். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு எண்ணங்கள் யாவும் ஈடேறப் போகிறது. உடல் நிலையும் நன்றாக இருக்கும். உயர்வான நிலையை எட்டி பிடிக்கப் போகிறீர்கள். கடகராசி அன்பர்களே, ஆதரவு பல நிலைகளிலிருந்து உங்களுக்கு குவிய போகிறது. மனநிலையை பற்றி புரிந்து கொள்வீர்கள். பிறருடைய பலத்தையும் பலவீனத்தையும் கண்டு அறிந்து ஆராய்ந்து அதற்கேற்றால் போல் நீங்கள் செயல்படுவீர்கள். புத்தி கூர்மை நன்றாகவே இருக்குங்க. இந்த நாள் மாணவர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. அதிலும் 3ஆம் பிறை சந்திர தரிசனம், பெருமாள் ஆலய வழிபாடு செய்வதும், அந்த சந்திர தரிசனம், அந்த பிறையை நீங்கள் காண்பதால் சகல விதமான பாவங்களும் நோய்களும் நீங்க பெறுவீர்கள். சந்திர தரிசனத்தை காண்பதால் குடும்பத்திலும் சரி, மனநிலையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், ஒத்துழைப்பு, மன வளர்ச்சி, சந்தோஷம், சகல விதமான நல்ல பலன்கள் உண்டாகும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். குறிப்பாக பிறை சூடிய பெருமான் சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற வேண்டி இந்த நாள் நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செய்யலாம். அல்லது கையில் ₹1 நாணயத்தை வைத்துக்கொண்டு 27 முறை நீங்கள் சந்திர பகவானை நினைத்து பிரதட்சணம் செய்ய கோடானு கோடி பலன்களை பெறுவீர்கள். இந்த நாள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்குங்க. எண்ணத்துக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். வருமானம் வரும்படியாக பார்த்துக் கொள்வீர்கள். வீடு கட்டி வாடகை விடக்கூடியவர்கள் ஏற்ற ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். சில நபர்களுக்கு உதவியும் செய்து மகிழ்வீர்கள். வெளியிடங்களில் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் பார்க்கும் பொழுது சந்திரன், குரு, சுக்கிரன், இந்த 3 கிரக ஹோரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஹோரையில் கல்வி, பூமி சம்பந்தமான காரியங்களுக்கு ஏற்றது. வாகனம் மாற்ற வேண்டும் அல்லது உத்தியோகத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் முயற்சிக்கலாம். எடுத்த முயற்சிகள் யாவும் கைகூடி வரப்போகிறது. முயற்சி திருவினையாக்கும் என்பார்கள். ஆக குடும்ப நபர்களுடைய நலனுக்காகவும் குடும்பத்திற்காகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் கைகூடி வரப்போகிறது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பிரச்சனைகள் குறைய பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடி வரும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களை புரிதல் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய வாழ்வில் நல்ல வசந்தமும் மறுமலர்ச்சியும் புத்துணர்ச்சியுடன் உங்களுடைய வேலைகள் அனைத்துமே நன்றாக நடக்க வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் கோல்சாரத்தின்படி எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதற்கு ஏற்றபடி உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எப்படி அமையும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மேஷ ராசியில் ராகு பகவானும் சந்திர பகவானும், துலாத்தில் கேது பகவானும், மகரத்தில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானும், கும்பத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானும், மீனத்தில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொறுத்து பார்க்கும் பொழுது வீட்டினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். நீண்ட நாளாக வாங்க நினைத்த பொருட்களை வாங்குவதும் குடும்ப நபர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. மனதில் நம்பிக்கையும் தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகத்தான் தொடங்குகிறது. நவ கிரகங்களினுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக இருப்பதால் ஒவ்வொரு காரியத்தையும் மிக ஸ்ரத்தையோடு செய்து முடிப்பீர்கள். வேலையினுடைய தன்மைகளை அறிந்து கொண்டு செயல்படுவதால் நேரம் உங்களுக்கு அதிக அளவில் மிச்சமாகும். காலதாமதம் என்பது காணப்படாது. உழைப்பே உயர்வு தரும் என்கிற கொள்கை உடையவர்களாக இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, காட்டிற்கு எப்படி சிங்கம் ராஜாவாக இருக்கிறதோ அதே போல நவ கிரகங்களில் சூரிய பகவான் தான் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை பெற்றிருப்பார். ஆக சூரிய பகவானுடைய சஞ்சாரம் நன்றாக இருந்தாலே எல்லோருடைய
அமைப்பிலும் நல்ல பலன்கள் உண்டாகும். பித்ருகாரகன் சூரிய பகவான் ஆக கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குவதற்கும் சிம்மராசி அன்பர்களே சூரிய பகவானை வழிபட்டாலே போதும். நவக்கிரக நாயகன் அவர் ஆக அவரை வழிபட்டு நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வேலைகளிலும் ஈடுபடுங்கள். விடாப்பிடியாக இந்த நாள்ல சில செயல்களை அதிலும் இழுபறியான இருக்கக்கூடிய விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படலாங்க. மனதில் நினைத்து விட்டால் அந்த காரியத்தை எப்படியாவது நிறைவேற்றிய வைப்பீர்கள். இழுபறியாக இருந்த செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மிக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அதிகப்படியான உழைப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். எண்ணிய காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கலாம். சிம்மராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடப்பதால் எதிலும் கவனமாக இருப்பது அவசியம். பணத்தினுடைய தன்மைகளை உணர்ந்து செயல்படுங்கள். தேவையற்ற வீண் விஷயங்களுக்கு முதலீடு செய்ய வேண்டாம். புதுமையான விஷயங்களுக்கு பணத்தை நீங்கள் செலவழிப்பது என்பது தேவையற்ற ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடலாம். ஆக நெருக்கடிகள் ஏற்படாமல் இருப்பதற்கு பணத்தினுடைய தன்மைகளை உணர்ந்து செய்ய வேண்டும். குடும்ப நபர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் பணத்தை சிக்கனப்படுத்துங்கள். மிச்சப்படுத்துவதற்கு முயற்சி செய்தால் நலமே. சேமிப்பு அதிகரிக்கும். ஒருவிதமான மந்தத்தன்மை ஏற்படலாம். வியாபார தொடர்பான பணிகளில் அதிகமான முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். இருந்தாலும் ஒரு சில சதவிகிதம் குறைவாகவே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் திருப்திகரமாக நடப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். ஒருவிதமான மனச்சோர்வு ஏற்பட்டு நீங்கலாம். சிந்தனைகளில் மாற்றங்கள் இருக்கும். அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் சரி காலதாமதம் என்பது இருக்கக்கூடும். கருவிகளை கையாளும் பொழுது ரொம்பவே கவனமாக பார்த்து கொள்வது, அதிலும் அதே போல கூர்மையான கருவிகள் சில பொருட்களை கையாளாமல் ஒதுக்கி வைப்பது நல்லது. இருந்தாலும் ஆதாயகரமான நாளென்றே சொல்ல முடியும். சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்ப நபர்களுடைய ஒற்றுமை பெறுவதற்கு நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். யாரிடமும் தேவையற்ற வீண் விவாதங்களையோ வாதங்களையோ செய்ய வேண்டாம். முடிந்த வரைக்கும் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். விட்டுக் கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்பது பழமொழி. ஆக இந்த தினத்தில் அக்கம் பக்கம் நண்பர்களிடமோ நபர்களிடமோ உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கட்டும் தெரியாதவர்களாக இருந்தாலும் எல்லோரிடமும் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. அதிவேகத்தை தவிர்க்க வேண்டும். வாகன பயணங்களில் பொறுமையும் நிதானமாக இருப்பதும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. குரு பகவானை நினைத்து நீங்கள் தினம்தோறும் நெய்விளக்கு ஏற்றி வந்தால் புத்தி கூர்மை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பினுடைய தன்மைகளில் முன்பின் முரணான சில விஷயங்கள் வெளிவரலாம். படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் இருந்து ஒரு போட்டிகள் விளையாட்டுகள் கேளிக்கை போன்ற விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். வரக்கூடிய தேர்வுக்கு தயாராவதற்கு முயற்சி செய்யுங்கள். சிம்மராசி மாணவர்களை அறிந்தோ மற்றும் அறியாத சில விஷயங்களை படித்து தெரிந்து கொள்ளலாம். ஆசிரியர்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய படிப்புக்கு ஒரு மூலதனத்தை ஏற்படுத்தி தருங்க. முடிந்த வரைக்கில பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். உடல் நிலையிலும் அவ்வப்போது எச்சரிக்கை தேவை. உணவு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்வதும் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சில சலசலப்புகள் உண்டாகலாம். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை தீர்க்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அலுவலக ரீதியாக வேலைக்கு செல்லக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு சக பணியாளர்களிடம் சில முரண்பாடான கருத்து வேறுபாடுகள் உண்டாக்கி மறையலாம். ஆக வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டம தினம் இருப்பதால் புது விஷயங்களை கையாளாதீர்கள். ஒப்பந்தங்கள் செய்வது, வீடு மனை நிலம் தொடர்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு ஈடுபடுவது, அதே போல எந்த ஒரு விஷயங்களிலும் ஈடுபடாமல் பொறுமையும் நிதானத்தோடு இருந்தால் ஓரளவிற்கு பலன் உண்டு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக செவ்வாய் ஓரையில் சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு ஏற்றது. பூர்வீக சொத்துக்களை பிரிப்பது அனைத்தையுமே நீங்கள் செவ்வாய் ஓரையில் செய்யலாம். சூரிய ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு ஏற்றது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரக்காரர்களை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும். தன வரவுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். வெளிப்படையாக எல்லா விஷயங்களையும் எல்லோரிடமும் பேச வேண்டாம். குடும்ப விஷயத்தை பற்றி வெளி நபர்களிடம் கொண்டு செல்லாமல் இருந்தாலே ஓரளவிற்கு மன நிம்மதி உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்களில் வெற்றியும் தன்னம்பிக்கையும் உயர்வான நிலையை நீங்கள் அடைந்து மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாள் உங்களுக்கான ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் கோல்சாரத்தின்படி நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அதற்கு ஏற்றபடி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். மேஷ ராசியில் ராகு பகவானும் சந்திர பகவானும், துலாம் ராசியில் கேது பகவானும், மகரத்தில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமும், கும்பராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம்,
மீன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இதை பொறுத்து உங்களுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது நண்பர்களிடையே தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். கன்னிராசி அன்பர்களே, எதிலும் எச்சரிக்கையுடன் இருக்க பழகுங்கள். எப்பொழுதும் போல் இயல்பாக இல்லாமல் சில இடைவெளி தேவை. வார்த்தைகளில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குடும்ப நபர்களிடமும் கூட பொறுமையாகவும் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். மனநிலையில் உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் உண்டாகலாம். நிதானமான பேச்சுக்கள் மூலம் மட்டுமே காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும். காரியம் பெரியதா வீரியம் பெரியதா என்றால் காரியம்தான் முக்கியம். ஆக உங்களுக்கான வேலைகள் நல்ல விதமாக நடக்க வேண்டுமானால் பொறுமை அவசியம். வியாபார ரீதியாக பார்க்கும் பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கையெழுத்திட்டு பெறுவதும் கையெழுத்திட்டு கொடுப்பது அவசியம். வெறும் வாக்கு மூலமாகவோ வாய்ப்பேச்சுக்கள் மூலமாகவோ பணத்தை கொடுத்து வாங்குவது என்பது வருங்காலத்தில் உங்களுக்கு சில இடர்பாடுகளை உண்டாக்கிவிடும். பணத்திற்கு பொறுப்புகளை ஏற்காதீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க வேண்டிய நாள். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் முதலீடுகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு மத்தியமமான பலன்களே காணப்படுகிறது. கன்னிராசி அன்பர்களே, ஆக பணம் சம்பந்தமான செயல்கள் செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து இருக்க வேண்டும். பணத்தை நீர் போல செலவு செய்ய வேண்டாம். வரக்கூடிய வருமானத்தை சேமித்துக் கொள்ளவில்லை என்றாலும் கடன் பெற்று இந்த நாளை நடத்துவது என்பது தேவையில்லாமல் மன கஷ்டங்களை உண்டாக்கிவிடும். ஆக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், கன்னிராசி பெண்களே, கவனமாகவும் எச்சரிக்கையுடன் வெளியே சென்று வர வேண்டும். பயண நேரங்களில் பொறுமை நிதானம் தேவை. தன்னிச்சையாக நீங்களே வாகனத்தை இயக்குகிறீர்கள் என்றால் தலைக்கவசம் முகக்கவசம் அணிந்து சாலையினுடைய விதிகளையும் கடைபிடித்து பொறுமையாக சென்று வர வேண்டிய நாளாக இருக்கிறது. எதிலும் அலட்சியம் வேண்டாம். அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். ஊழியர்களுடைய ஆதரவு இன்று சில குறைவான பலன்களாகத்தான் காணப்படும். சுமாராகத்தான் இருக்கிறது. ஆக அவர்களிடம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தீர்களேயானால் அதில் ஏமாற்றம் தான் நிகழும். ஆக உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளிடம் பேசும்பொழுது சூழ்நிலைகளை உணர்ந்து பேசுவது அவசியம். கன்னிராசி அன்பர்களே, உத்தியோக ரீதியாக புதிய முயற்சிகள் இன்று பலன் அளிக்காது. செயல்பாடுகளில் கூட காலதாமதங்கள் உண்டாகலாம். எதிர்பார்த்த ஒரு சில தன வரவுகள் தாமதமாக கிடைக்குங்க. சமூகம் தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கலாம். ஒரு சில நேரத்தில் அவங்க மூலமாக பொறுப்புகளும் அலைச்சல்களும் அதிகரிக்கக்கூடும். வெளியே வியாபார விஷயமாக செல்லக்கூடியவர்கள், பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. இயந்திரம் தொடர்பான கோளாறுகள் ஏற்படலாங்க. வருமானத்தை பொறுத்த வரையில் இன்றைய நாள் உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி மட்டுமே காணப்படும். உபரி பணம் என்பது காணப்படாது. ஆக பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில் மாற்றம் செய்யலாம் என்கிற எண்ணம் எழலாம். வீட்டினுடைய பராமரிப்பு செலவுகள் உண்டாகும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு செலவுகள் செய்ய வேண்டி இருக்கலாம். உடல்நிலையிலும் எச்சரிக்கையுடன் பார்த்துக் கொள்வது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, சொற்ப பலன்களை உங்களுக்கு கிடைப்பதால் வியாபாரம், தொழில், வர்த்தகம், உத்தியோகத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். தொழில் ரீதியாக கூட்டாளிகளிடம் பேசும் பொழுது எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும். விளையாட்டாகவோ கேளிக்கையாகவோ அவர்களை பற்றி எந்த விதத்திலும் விமர்சனம் செய்யாதீர்கள். பிறருடைய குற்றம் குறைகளாக இருந்தாலும் கண்டு கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளில் ஈடுபட்டால் நன்மைகள் உண்டு. ஆக கன்னிராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். குடும்ப நபர்களிடம் பேசும் பொழுது ஒருமித்த கருத்தோடு இருப்பதாக பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வது அவசியம். வங்கி தொடர்பான ஊழியர்களாக பணிபுரிபவர்கள் பணம் சம்பந்தமான விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடம் கூட வங்கித்துறையில் பணிபுரியக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகளாகவோ நிர்வாகத்தினரோ நீங்கள் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். சூழ்நிலைகளை உணர்ந்து பொறுமையை கடைபிடித்தால் நன்மைகள் உண்டு. உணர்ச்சி வசப்படாதீர்கள். எதிலும் கோபத்தாபத்தோடு நடந்து கொள்வது தேவையற்ற வீண் குழப்பத்தை உண்டாக்கிவிடும். ஆக பேச்சிலும் செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது சனிக்கிழமை தினத்தில் நவக்கிரக பூஜைகள் செய்வதும் வழிபாடுகளை மேற்கொண்டாலே ஓரளவிற்கு பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான், ஆக புதன் பகவானாக இருந்தாலும் சந்திர பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு இருப்பதால் சனிக்கிழமை தினத்தில் திருப்பதி ஏழுமலையானை வீட்டிலேயே நினைத்து வழிபாடு செய்யலாம். திருப்பதிக்கு செல்லக்கூடியவர்கள் திருப்பதிக்கு சென்று பெருமாள் ஏழுமலையானை தரிசனம் செய்வதோடு தயாருக்குண்டான வழிபாடு முறைகளையும் மேற்கொள்ளுங்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, அதிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய தேவைக்கான உபகரணங்களை வழங்கினாலும் நன்மைகள் உண்டு. ஆக பெருமாள் வழிபாடு சிறப்பை ஏற்படுத்தி தருங்க. குறிப்பாக நவ தானியங்களை கொண்டு நவகிரக வழிபாடுகளை செய்வதும், நவகிரகங்களுக்கு பால் அபிஷேகம் செய்தாலே எல்லா விதமான பிரச்சனைகளும் குறையும், எதிர்ப்புகள் குறையக்கூடிய நாளாகவே இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். இந்த 5 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும்.
சுக்கிர ஓரையில் சொத்து தொடர்பாக பணம் சம்பந்தமான விஷயத்திற்கு ஏற்றது. புதன் ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்யலாம். ஆனால் இன்றைய நாள் அல்ல. உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தினத்தில் ஓரைகளை பார்த்து செய்து பாருங்கள். இந்த நாள் மன அமைதியுடன் பொறுமையாக நீங்கள் தியானமும் யோக பயிற்சிகள் ஈடுபடுவதும் மூச்சு பயிற்சி செய்தாலே மன தெளிவு இருக்கும். சங்கடங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை கவனம் வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகலாம். இறை வழிபாடு செய்யுங்கள். நவ கிரகங்களினுடைய அருளை பூரணமாக பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகளில் நல்லதொரு வெற்றியும் வாக்கு சாதுரியமும் திறம்பட பல வேலைகள் செய்து வெற்றி பெற வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்ப்பதற்கு முன்னர் கோல்சாரத்தின்படி நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக மேஷ ராசியில் ராகு பகவானும் சந்திர பகவானும், துலாம் ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும், கும்பராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், மீன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதை பொறுத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிப்படி உத்தியோகம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். மனநிலையில் முன்னேற்றகரமான செயல்களில் ஈடுபடுவீர்கள். ஆர்வமும் குதூகலமும் நிறைந்த நாளாக இருக்கும். ஈடுபாடு என்பது அதிகமாகவே காணப்படலாம். உங்களுடைய ராசிப்படி இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்குண்டான நாள். தன லாபம் பெறுவீர்கள். வருமானம் திருப்திகரமாக கைக்கு வருங்க. கையில் பணம் வந்தவுடன் உங்களுடைய செயல்களில் அதிக வேகத்தை ஈடுபடுத்துவீர்கள். பழைய கடன் பாக்கிகளை சரி செய்யக்கூடிய அமைப்பும் வாரா கடன்களை வசூல் செய்யக்கூடிய நிலையும் உருவாக்கும். பணத்திற்கு நீங்கள் பட்ட அரும்பாடு, உழைத்த உழைப்புக்கு ஏற்ற வகையில முன்னேற்றங்கள், எடுத்த முயற்சிகளுக்கு ஏற்றபடி ஒரு உயர்வான நிலையை அடைய போகிறீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, செயல்பாடுகளில் நல்லதொரு வெற்றியும் மனதில் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். சமூகம் தொடர்பான செயல்பாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மக்களுடைய மனதில் உங்களுக்கு நீங்கா இடம் கிடைக்குங்க. சபை தொடர்பான செயல்கள் கைகூடி வரலாம். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். வேலை விஷயமாக அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த நிலைப்பாடுகளுக்காக தொலைதூர பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வீடு கட்டுமான பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுங்க. பொறியாளர்களாக பணிபுரிபவர்கள், அதேபோல் அலுவலக ரீதியாக பணிபுரிபவர்களுக்கும் உத்தியோகத்தில் மிக சிறந்த ஒரு தலைமை பண்பு உங்களுக்கு உருவாகும். நீதித்துறையில் பணிபுரிபவர்களுக்கும் நிதித்துறையில் செயல்படுபவர்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களுக்கு நல்லதொரு நியாயமான போக்கு இருக்கும். செயல்களில் மூலமாக தன வரவுகள், தன விருத்தி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சொந்தமாக வீடு, மனை, இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வேளாண்மை தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்குங்க. கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். சிறு குறு வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் மிகவும் நேர்மையாக நடந்து கொள்வார்கள். வருமானத்தை பொறுத்தவரையில் தன் வாழ்க்கையை சரிவர அமைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பாளர்களாகவே இருப்பார்கள். ஆக வருமானத்திற்காக கடினமான முயற்சியும் செய்யும் பொழுது மிக உன்னதமான நிலையை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணைவருடைய ஒத்துழைப்பு பூரணமாக இருக்கும். முகத்தில் நல்லதொரு தோற்றப்பொழிவு அதிகரிக்கலாம். மனதில் நிம்மதி. எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும் என்பார்கள். அதுபோல வாழ்க்கை துணைவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பினுடைய தன்மைகளில் ஈடுபாடு கூடுதலாக இருக்கும். நன்றாக படிக்க வேண்டும் என்கிற மனதில் வைராக்கியம், விடாப்பிடியாக இருந்து சில வேலைகள் செய்வீர்கள். எடுக்கக்கூடிய கல்வி சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்குமே நல்லதொரு வெற்றிகள், பாராட்டுகள் உண்டாகும். வரக்கூடிய தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்று நீங்கள் மிகப்பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உருவாக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு விரும்பிய துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். பெற்றோர்கள், ஆசிரியர்களுடைய கனிவான பேச்சுக்களும் சரி, நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு மன நிம்மதியை உண்டு பண்ணுங்க. தேக பலம், தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் அதிக ஈடுபாடும் காட்டுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களை, எதிலும் நேர்மையுடன் நடந்து கொள்வதால் உங்களுக்கு ஆத்ம திருப்தி உண்டாகும். தொழில் விஷயமாக கூட்டாளிகளுடனான போக்கில் உங்களுக்கு நிம்மதி உண்டாகும். முதலீடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபார வளர்ச்சி அதிகரிக்க வேண்டி புதிய சலுகைகளை அறிவிப்பீர்கள். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்ய இயலலாம். நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்படுவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வருமானம் பெருகும். வாடிக்கையாளர்களுடைய வருகையும் கூடுதலாக காணப்படுங்க. உங்களுடைய செயலுக்கு ஏற்ற வகையில் அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு ராசிக்காரர் என்கிற பெயரையும் நீங்கள் பெறுவீர்கள். மக்களுடைய குண நலன்களுக்கு ஏற்றாற்போல் அன்பாகவும் கனிவாக நடத்தக்கூடிய அமைப்பும் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பொருளாதார நிலைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாக போகிறது. துலாம் ராசி அன்பர்களே, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு மன திருப்தி உண்டாகுங்க. குடும்ப நபர்களுடைய ஆதரவோடு ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சகல பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதோடு நல்ல அனுசரணையான போக்கும் இருக்கும். விட்டுக் கொடுத்து செல்வார்கள்.
உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில மிக உன்னதமான நிலையை நீங்கள் அடைய போகிறீர்கள். இறைவனுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கிறது. இந்த நாள் சனிக்கிழமை தினம் என்பதால் நவ கிரகங்களுக்கு பால் அபிஷேகம் செய்து வருவதும் நவ கிரகங்களுக்குண்டான தானியங்களை அந்தந்த கிரகத்திற்கு வைத்து வழிபாடு முறைகளாக மேற்கொண்டாலே போதும் நவகிரக நல்லாசி பூரணமாக கிடைக்குங்க. தொட்டதெல்லாம் துலங்கும், சிறப்புடன் வாழ்வீர்கள். மனநிலையில் நல்ல முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப பலன்களாக பார்க்கும் பொழுது செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கும், பணம் சார்ந்த விஷயத்திற்கு சந்திர ஓரையும், கல்வி ஓரையும், சுக்கிர ஓரையும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்களில் வெற்றியும் நல்லதொரு முன்னேற்றமும் ஏற்பட வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன் கோல்சாரத்தின்படி நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்கான பலன்களும் அமையுங்க. அதை பொறுத்து பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் ராகு பகவானும் சந்திர பகவானும், துலாம் ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானும், கும்பராசியில் குரு பகவான் சுக்கிர பகவானும், மீன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இதை பொறுத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கான பலன்களை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பூரணமாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் எண்ணிய காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். இதுவரையில் யாருமே ஆதரவு இல்லையே என்கிற ஏக்கம் கொண்ட உங்களுக்கு யாராவது ஒருவர் உதவிகரமாக இருப்பார்கள். திறமைகளை வெளிப்படுத்தி மிக பெரிய வேலைகளை கூட சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. துணிவே துணை என செயல்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களை தைரியம் அதிகரிக்கும். செயல்களினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வீர்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவ்வப்போது கண்காணித்து வருவீர்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவதால் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்க கூடுங்க. மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கும், சமூக சேவகர்களாக இருப்பவர்கள், மக்கள் தொடர்பு பணியில் இருப்பவர்கள், பொதுமக்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் செயல்படக்கூடிய வேலைகளில் இருப்பவர்கள் அனைவருக்குமே நல்லதொரு உயர்வு உண்டாகுங்க. குடும்ப நபர்களுடைய ஆதரவினை பூரணமாக பெறக்கூடிய நாள். வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இதனால் ஒரு சிலருக்கு நல்லதொரு அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடும். பயணங்களில் சில மாற்றங்கள் உண்டாகலாங்க. இழுபறியாக இருந்த வேலைகளை கூட மிக சரியாக செய்து முடிக்கக்கூடிய நிலை உண்டு. மனநிலையில் நல்ல முன்னேற்றமும் தெளிவான சிந்தனைகள் உடையவர்களாக காணப்படுவீங்க. எண்ணத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பும், மனச்சோர்வு, உடல் சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பினுடைய தன்மைகளை உணர்ந்து செயல்படுவீங்க. போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும், விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். படிப்பு மட்டுமல்லாது இசை, பாடல், நாட்டியம், நடனம் இது போன்ற செயல்பாடுகளிலும் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கும். உங்களுடைய ஆர்வத்தை நிறைவேற்றக்கூடிய விதமாக மிக திறமையாக செயலாற்றுவதால் குடும்ப நபர்களுடைய அனுசரணையான போக்கும் நிம்மதியை உண்டு பண்ணும். பெற்றோர்களுடைய நல்லதொரு ஊக்கம் மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதுவரையில மிகப்பெரிய அளவில் சாதிக்கவில்லை என்றாலும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமைய போகிறது. குடும்பத்தில் குழந்தைகளுடைய விருப்பங்களை கேட்டு நிறைவேற்றி வைப்பீர்கள். ஆனந்தமும் குதூகலமும் நிறைந்த நாள். தெய்வீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். வீட்டில் பெரியவர்களுடைய ஆசைகளை பெற்று ஒவ்வொரு வேலைகளிலும் ஈடுபடுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களை, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும், நெருக்கம் அதிகரிக்கலாம். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஆதரவான சூழ்நிலையே இன்று இருக்கிறது. வெளியே இடங்களில் பயணப்படக்கூடிய நேரமானது உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கி தரும். தனி வாகனங்களில் பயணிக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக எப்பொழுதுமே இருப்பது அவசியம். தலைக்கவசம், முகக்கவசம் அணிந்து நீங்கள் பயணத்தை மேற்கொள்வதும், சாலை விதிமுறைகளை கடைபிடிப்பது மிக மிக முக்கியம். ஆக பணி நேரத்தின் போது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்கள், நல்ல ஆலோசனைகள் பிறர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடுகளாக இருக்கும். மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்புகளில் இருப்பீர்கள். அதிகமாக உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ராசிக்காரர்களில் நீங்களும் ஒருவர். குழப்பம் விலக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாள் நீங்கள் தொடங்கக்கூடிய வேலைகளில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விருச்சிக ராசி அன்பர்களே, சுப காரியங்கள் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வருங்க. குறிப்பாக சுப ஹோரைகள் பார்த்து வேலைகளில் ஈடுபடுங்கள். சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஓரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்யும் பொழுது நல்ல பலன் உண்டா. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை புத்துணர்ச்சியான நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களை, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் துவங்கக்கூடிய வேலைகளில் நல்லதொரு வெற்றி உண்டாக்க வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள்
கோல்சாரத்தின்படி நவ கிரகங்களினுடைய சஞ்சாரங்களை பார்த்து அதன் பிறகு அதற்கு ஏற்றபடி உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மேஷ ராசியில் ராகு பகவானும் சந்திர பகவானும், துலாம் ராசியில் கேத்துவும், மகரத்தில் சனி பகவான் செவ்வாய் பகவானும், கும்பத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானும், மீனத்தில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானுடைய சஞ்சாரங்கள் இருக்கிறது. கிரக நிலைகளுடைய அமைப்பை பொறுத்து பார்க்கும் பொழுது உறவினர்களிடம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதிலும் விட்டுக் கொடுத்து சென்றால் மட்டுமே நன்மைகள் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, யாரிடமும் வெளிப்படையாக பேச வேண்டாம். குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மற்றவர்களிடம் எந்த நிலைகளிலும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. உறவுகளிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நன்மைகள் ஏற்படுமா என்றால் அது சற்று சந்தேகம்தான். அவர்கள் உங்களுக்கு தவறுகள் இழைத்திருந்தாலும் கூட மன்னித்து போகக்கூடிய போக்கோடு இருப்பது நல்லது. முடிந்த வரையில் உங்களுடைய செயல்களுக்கும் அவர்களுடைய செயலுக்கும் ஒத்துப்போவது போன்ற நிலையை உருவாக்குவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். நன்மதிப்பு குறையாமல் இருப்பதற்கு அனைவரையும் அனுசரித்து சென்றாலே நல்லது. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடுங்க. மேல் படிப்புக்காக உயர்கல்வி தொடர்பாக வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு அனைத்து விதமான பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதோடு கல்வி கடன் உதவியும் கிடைக்கும். வங்கி முகாந்திரமாக பணம் பெறக்கூடிய அமைப்பு, சாதகமான சூழ்நிலைகள், அரசிடமிருந்து சில மானியங்கள், சலுகைகள் கிடைக்க பெறுவீர்கள். ஸ்காலர்ஷிப் மூலமாக செலவில்லாமல் வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்றபடி நல்ல ஒரு கல்வியை தேர்ந்தெடுத்து உயர்ந்த துறைகளில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். தனுசு ராசி அன்பர்களே, வருகிற குரு பகவானுடைய பெயர்ச்சியானது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். 13ஆம் தேதி நடைபெறுகிறது குரு பெயர்ச்சியாக. தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக போக அமைப்புகள் அனைத்துமே ஏற்படுத்துங்க. உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலிலேயே ஒளிபரப்பப்பட்டுள்ளது. ஆக இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் ஆக உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக நீங்கள் பெறுவதற்கு இறை வழிபாடு செய்வது அவசியம். வியாபார நிமித்தமாக சில சூக்ஷ்மங்களை கண்டறிவீர்கள். மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய சில வித்தியாசங்களை எப்பொழுதும் கணக்கிட்டு பார்த்து கொண்டே இருப்பீர்கள். வியாபாரத்தில் நல்லதொரு வளர்ச்சியும் செழிப்பான நிலையை கொண்டு வருவதற்கு கடினமான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். ஆதாயம் நிச்சயமாக ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற வகையில முன்னேற்றங்கள் நிறைந்ததாகவே காணப்படும். தனுசு ராசி அன்பர்களே, நீண்ட நாளாக செய்ய நினைத்த பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீர்கள். சனிக்கிழமை தினம் ஸ்திர நாள், அதிலும் சந்திர தரிசனம் இருப்பதால் சந்திர பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டி 3ஆம் பிறையை பார்த்தாலே போதும். மாணவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும், அறிவு திறன் பெருகும். விடுபட்ட வேலைகளை மிக துரிதமாக செய்து முடிப்பீர்கள். மனநிலைக்கும் சீராக இருக்குங்க. மனோகாரகனான சந்திர பகவான் வளரக்கூடிய நிலைப்பாடுகளில் பார்க்கும் பொழுது உங்களுக்குள் நல்லதொரு ஆற்றல், பிரபஞ்சத்தின் சக்தி, சந்திர பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் உங்களுடைய தாயாரனுடைய உடல்நிலைக்கும் சீராக இருக்கும். மனநிலையில் குளுமை அதிகரிக்குங்க. ஏற்றம் பெறுவீர்கள். மன திருப்தியுடனும் சந்தோஷத்துடனும் காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, மூத்த உடன்பிறப்புகள் மூலம் ஒத்துழைப்பு உண்டாகும். தாய் தந்தையர் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள். திருமணத்திற்காக எதிர்பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகத்தின் மூலம் வெகு சீக்கிரமாக திருமணம் கைகூடி வரப்போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வேலைக்காக தேடி அலையக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இரட்டிப்பாக்குங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அதுபோலத்தான் உங்களுடைய ராசியின்படி அதற்குண்டான அமைப்பு இருக்கிறது. ஆக நவ கிரகங்களுடைய நல்லொருள் பெறுவதற்கு நவ கிரகங்களுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட சிறப்பான பலன்கள் பெற முடியும். தொழில் வளம் பெற வேண்டி பிரார்த்தனைகள் செய்து கொள்வீர்கள். உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நன்றாக அமையக்கூடிய தருணத்தில் பிரார்த்தனைகள் நிறைவேற்றவும் முயற்சியும் செய்வீர்கள். இதுநாள் வரையில் விடுபட்ட வேலைகள் துரிதமாக முடித்து லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பட்டம் பதவி உங்களை தேடி வரப்போகிறது. புகழுக்கு குறைவில்லாமல் எல்லாரும் உங்களை பாராட்டக்கூடிய நிலை உண்டுங்க. கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தன லாபம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை உண்டு பண்ணும். குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு ஏற்றது. சுக்கிர ஓரையில் பணம் சம்பந்த செயல்பாடுகளுக்கு நல்லது. புதன் ஓரையில் மாணவர்கள் படிக்க துவங்கலாம். செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு ஏற்றது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களை விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாள் என்றே சொல்லலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, இன்றைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்களில் வெற்றியும் உங்களுக்கு நல்லதொரு தன லாபமும் பூரணமாக கிடைக்க வேண்டும் என மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் கோல்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது மேஷத்தில் ராகு பகவானும் சந்திர பகவானும், துலாம் ராசியில் கேத்து பகவானும், மகர ராசியில் சனி பகவான், செவ்வாய் பகவானும், கும்பத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானும்,
மீன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இந்த கிரக அமைப்புகள் பொறுத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கான பலன்களில் புதிய முயற்சிகள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுல கை கொடுக்குங்க. எண்ணிய காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். இயந்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றியும் பெறுவீர்கள். பிறருக்கு சிந்திக்காத வகையில் பிறருக்கு தோன்றாத சில செயல்களில் ஈடுபடுவீர்கள். இதனால் வெற்றி வாய்ப்புகள் உங்கள் பக்கமே இருக்கிறது. சிந்திக்கக்கூடிய பக்குவம் அதிகமாகவே இருக்கும். மகர ராசி அன்பர்களே, திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய நேரத்தை மிக சரியாக கையாளக்கூடிய அமைப்பும், நேரத்தை மதித்து செய்வதால் கடமைகள் வேலைகள் எல்லாம் சீராக நடக்கும். காலதாமதம் என்பது காணப்படாது. புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். தொழில் ரீதியாக செயல்படக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இயந்திரம் தொடர்பான சில நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்படுவதால் லாபகரமான போக்கே இருக்கிறது. வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் கைகூடி வரும். வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கிறது. எந்த காரியத்திற்காக நீங்கள் வெளியூர்களுக்கு பயணப்படுகிறீர்களோ அந்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். அதனால் ஆதாயம் பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்குங்க. மனநிலையில் நல்ல முன்னேற்றகரமான போக்கு உண்டு. தைரியமாகவும் திறம்பட செயலாற்றுவீர்கள். பிறரை நம்பி சில விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. அரசு சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கும் கவிகளுக்கும் கவிஞர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஏற்புடைய காலம் என்றே சொல்லலாம். எழுத்தாளர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வரவேற்பு உண்டாக்குங்க. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய பொறுமையான குணத்திற்கும் நல்ல எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் தகுதி வாய்ப்புகள் வரும். அதேபோல் பேராசிரியர்களாக பணிபுரியக்கூடியவர்களுக்கு மாணவர்களுடைய ஆதரவினை பூரணமாக நீங்கள் பெறுவீர்கள். வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பெண்களை அலுவலக ரீதியாக சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கும். பலரும் இருந்தாலும் நீங்கள் முதன்மை இடத்திலேயே வகிப்பீர்கள். உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடும். நன்மதிப்பு உயருங்க. எண்ணிய வேலைகளை திறம்பட செய்து முடிப்பதோடு மற்றவர்களுக்கும் நல்லதொரு ஆதரவாக செயல்படுவீங்க. பிறர் கேட்கக்கூடிய உதவிகளை தட்டாமல் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. மகர ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இருந்த பழைய பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவீர்கள். பிறருக்கு உதவி செய்து வந்தாலே போதும். யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்வது வெயில் காலம் என்பதால் நீர்மோர் பந்தல் பழங்களை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இயன்ற வரையில் முதியவர்களுக்கு ஆடை தானம், காலணிகள் வாங்கி கொடுப்பது, குடைகளை வாங்கி கொடுத்தாலும் நன்மைகள் ஏற்படுங்க. குடும்பத்தில் சுபிக்ஷம் பெறுவதற்கு ஏற்ற நாள். இறை வழிபாடு செய்யுங்கள். பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டாலே போதும். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி உங்களுக்கு முழுமையான திருப்தியையும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்தும். பிள்ளைகள் மிக திறமையானவர்களாக காணப்படுவாங்க. வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வருங்க. குழந்தைகளாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை உண்டு பண்ணும். அவர்களுடைய பேச்சில் நல்லதொரு கருத்துக்கள் வெளிப்படலாம். அவர்களுடைய திறமைகளை பார்த்து நீங்களே வியக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆக இந்த தினத்தில் உங்களுடைய செயல்களில் நல்லதொரு வெற்றியும் உற்சாகமும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் தன லாபத்தை பெறுவீர்கள். சூக்ஷமங்களை அறிந்து கொண்டு செயல்படுவதாலும் எண்ணிய காரியங்கள் திருப்திகரமாக நடக்கப் போகிறது. உறவுகளிடையே நன்மதிப்பு உருவாக்குங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு ஏற்ற ஒரு காலம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை உண்டு பண்ணும். அதிலும் இன்றைய நாள் சந்திர தரிசனம் பார்ப்பது என்பது மகர ராசி அன்பர்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது சுப ஹோரைகளில் சந்திர பகவான் முக்கிய இடம் வகிக்கிறார். ஆக 3ஆம் பிறை தரிசனம் என்பது உங்களுக்கு ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் பார்த்தாலும் உங்களுக்கு கல்வி சம்பந்தமாக நல்ல நினைவாற்றல் அதிகரிக்க கூடுங்க. சுக்கிர ஹோரைக்கில சுப நிகழ்ச்சிகள் செய்வது சிறப்பு. சொத்து, அரசாங்கம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு ஏற்றது. பணம், கல்வி இவற்றை புதன் ஹோரையிலும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஹோரை உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் ஹோரை நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறைய பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நீங்கள் துவங்கக்கூடிய செயல்களில் வெற்றியும் மன நிறைவும் தன லாபமும் பெற்று நன்றாக வாழ வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசியின்படி முதலில் கோல்சாரத்தின்படி நவகிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்த்து அதற்கு ஏற்றபடி உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எப்படி அமையப் போகிறது என்பதையும் தெளிவாக பார்க்கலாம். மேஷ ராசியில் ராகு பகவான் மற்றும் சந்திர பகவானும், துலாத்தில் கேது பகவானும், மகரத்தில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானும், கும்பராசியில் குரு பகவான் சுக்கிர பகவானும், மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இதை பொறுத்து பார்க்கும் பொழுது புதிய முயற்சிகள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லதொரு முடிவுகள் கிடைக்குங்க. வேலை விஷயமாக எடுத்த முடிவுகள் சுபமாக
நடக்கும். வீட்டில் சுபகாரியம் தொடர்பான செயல்களில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. எந்த வேலைகளை செய்ய நினைத்தாலும் அதில் மிகப்பெரிய ஒரு லாபமும் நல்லதொரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. கும்பராசி அன்பர்களை, உங்களுடைய ராசியில் தான் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. தன வரவிற்கு எந்த விதத்திலும் குறைவு இருக்காது. தன லாபம் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கக்கூடும். வீட்டில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விசேஷங்களுக்கு ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். புத்தாடைகள் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளுடைய செயலுக்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். மிகவும் ஒரு ஆதரவும் நல்லதொரு ஆதாயமும் உண்டாக்குங்க. வேலையாட்களுடைய ஆதரவு கூடுதலாக இருக்கும். பணி நிமித்தமாக ஒரு சில சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். மனநிலையில் நல்ல முன்னேற்றமும் தெளிவான கருத்துக்கள் வெளிப்படலாம். உத்தியோகம் தொடர்பாக எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் அனைத்துமே கை கொடுக்குங்க. உத்தியோக ஸ்தானத்தில் நீங்கள் மிகப்பெரிய போற்றி மதிக்கத்தக்க நபராக இருப்பீங்க. நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். சமூகம் தொடர்பான சிந்தனையாளராகவும் இருப்பீங்க. சமூக சேவகர்களாக பணிபுரிபவர்கள் மக்களுக்கு தேவையான சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு அவர்களுடைய மனதில் நீங்கா இடம் பிடிப்பீர்கள். அரசினுடைய சலுகைகள் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு அரசு அதிகாரிகளுடைய ஆதரவினை பெற்று சில ஆலோசனைகள் மூலமாக விவசாயத்தை மேன்மைப்படுத்துவீர்கள். வேளாண்மை தொடர்பான பொருட்கள் உங்களுக்கு நல்லதொரு விற்பனையாகுங்க. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நல்லதொரு வெற்றி உண்டாகும். தன லாபம் பெறுவீர்கள். வருமானத்திற்குண்டான வகை உண்டு. எந்த வேலையில் ஈடுபட்டாலும் அதில் தனி ஈடுபாடு ஆர்வத்தோடு செயல்படுவீங்க. வேலையாட்களை அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவாக காணப்படுவாங்க. பொன்பொருள் ஆபரண சேர்க்கையின் காரணமாக குடும்பத்தில் மன மகிழ்ச்சி அதிகரிப்பதோடு உங்களுடைய செயலுக்கு ஏற்றபடி மற்றவர்களுடைய நல்ல ஆதரவும் சரி உங்களுக்கு திருப்தியை உண்டாக்கி தருங்க. வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மனசுக்கு திருப்தியை உண்டு பண்ணி தரும். வீட்டில் இருந்தபடியே வேலையை கவனிக்கக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், உத்தியோகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் கூட நல்ல ஒரு மேன்மையை பெறுவீர்கள். தன லாபம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சேமிக்கவும் முயற்சியும் செய்வீர்கள். வரக்கூடிய பணத்தை வைத்து அதிகப்படியாக அபிவிருத்தி செய்ய வேண்டும். முதலீடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் அலுவலக ரீதியாக பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு ஏற்றம் பெறக்கூடும். சக ஊழியர்களுடைய ஆதரவு மன நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். பலருக்கு மத்தியில் நீங்கள் மிக உன்னதமான நபராகவும் நன்மதிப்பு பெறக்கூடிய நிலையில பாராட்டுதல்கள் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு லாபகரமான போக்கே காணப்படுங்க. ஆக சமயோஜித புத்தியோடு செயல்படுவீங்க. சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவதாலும் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடும். கும்பராசி பெண்களே, வீட்டினுடைய செயல்பாடுகளில் அதிக நாட்டம் கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்களுக்கு ஏற்றாற்போல் கல்வி வளர்ச்சிக்காக உதவி செய்யக்கூடிய நிலையும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தெய்வ வழிபாடு செய்வது நல்லது. சனிக்கிழமை தினம் என்பதால் சித்தர்கள் வழிபாடு செய்யலாங்க. பழனி திருக்கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் பழனியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் திருக்கோயில். ஆக பழனி சுவாமிகள் என்று அழைப்பார்கள். அந்த கோவிலுக்கும் சென்று வந்தாலும் உங்களுக்கு நல்லதொரு புண்ணியம் வந்து சேருவதோடு பாவ மூட்டைகள் உங்களை விட்டு விலகுங்க. புண்ணியங்கள் சேர்க்கக்கூடிய வகையில் அங்கு செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். சித்தருடைய அருளை பூரணமாக பெறுவதற்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் முயற்சி செய்தாலே போதும். நவ கிரகங்களுடைய நல்லாசி பெறுவதற்கு பூஜை வழிபாடு முறைகளையும் செய்வது சிறப்பு. நவ கிரகங்களுக்கு பாலாபிஷேகம் செய்ய அற்புதமான பலன்கள் உண்டாகும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் புதன் ஓரை சிறப்பு. தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரையும், குடும்பம் சார்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரை சிறந்தது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் ஆவட்டும் நட்சத்திரக்காரர்களை நல்லதொரு முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய வேலைகளில் திருப்திகரமும் மன மகிழ்ச்சியும் தன லாபமும் பெருக வேண்டுமென இறைவனை மனதார பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் நவ கிரகங்களினுடைய கோல் சாரத்தின் படியும் சஞ்சாரத்தின் பார்த்து உங்களுக்கான முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ராகு பகவான் மற்றும் சந்திர பகவான் மேஷ ராசியிலும், துலாத்தில் கேத்து பகவானும், மகர ராசியில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானும், கும்ப ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானும், மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இந்த கோல்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கான பலன்களாக
எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் அதிக சிந்தனைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குங்க. மனதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அடிக்கடி சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய வருங்கால வளர்ச்சியும் சரி, குடும்பத்தினுடைய நிலைகளை பற்றியும், தொழில், வியாபாரம், வர்த்தகம் இது தொடர்பான சிந்தனைகள் எப்பொழுதும் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்புள்ளவர்களாக காணப்படுவீர்கள் மீனராசி அன்பர்களே. மனக்குழப்பத்தோடு சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவதால் ஒரு சில வேலைகள் காலதாமதமாகலாங்க. தனவரவுகள் உங்களுக்கு இழுபறியான நிலைகளில் இருந்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக சிந்தித்து செயல்பட்டால் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விருப்பமான விஷயங்களில் ஈடுபடுவீங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிலைகள் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பினுடைய தன்மைகளை ஆராய்ந்து படிப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வதோடு வரக்கூடிய தேர்வில் நீங்கள் நல்லதொரு மதிப்பெண் பெறுவதற்கு கடினமான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். உழைப்புக்கு ஏற்ற வகையில நல்ல உன்னதமான அமைப்பு உருவாக்குங்க. தாய் தந்தையருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும். மீனராசி அன்பர்களே, பணிவு என்பது மிக மிக தேவையான ஒன்று. ஆக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வளர்ச்சி இருந்தாலும் பிறரை மதித்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நடப்பது மிக அவசியம். உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் திருப்திகரமாக நடப்பதற்கு நவக்கிரக வழிபாடு செய்வதும் நவக்கிரகங்களிடம் சரணாகதி அடைவதுதான் மிகவும் உத்தமமான ஒன்று. இழுபறியாக இருந்த வேலைகளை துரிதமாக செய்து முடிக்கப் போகிறீர்கள். பழைய கிடப்பில் இருந்த வேலைகளுக்கு கூட முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். படிப்பு சம்பந்தமாக புதிதாக ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். பேராசிரியர்களுடைய கருத்துக்கள் ஊக்கத்தை ஏற்படுத்தி தருங்க. தொழில் ரீதியாக விடுபட்ட வேலைகளை செய்து முடிக்கப் போகிறீர்கள். கூட்டாளிகளோடு உங்களுக்கு திருப்தியும் மன நிம்மதியும் அதிகரிக்கக்கூடும். நல்லதொரு சிந்தனைகள் வெளிப்படலாம். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் இன்றைய தினம் பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, காப்பீடு சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். பொதுப்பணித்துறையில் பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு, மக்கள் தொடர்பான காரியங்களில் இருப்பவர்கள், அரசாங்கம் சம்பந்தமான செயல்களில் ஈடுபடுபவர்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் பணிபுரிபவர்கள், இவர்கள் அனைவருக்குமே உத்தியோகம் தொடர்பாக மேன்மை பெறுவீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. சுகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். குடும்ப நபர்களுடைய ஆதரவினை பூரணமாக பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். எதிர்காலத்திற்காக சில முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். கடினமான உழைப்பை மட்டும் வெளிப்படுத்துவது அவசியம். உங்களுடைய ராசிப்படி ராகு கேது பெயர்ச்சியானது சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில நேரங்களில் மட்டும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பது என்பது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். ஆனால் வரக்கூடிய குரு பெயர்ச்சியானது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் பிரவேசிக்கிறாராக ஓரளவிற்கு முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய காலம் வந்துவிட்டது. சில நேரங்களில் பொறுமையும் நிதானம் மிக மிக தேவை. குடும்பத்தில் வருமானம் தொடர்பான முயற்சிகள் கை கொடுக்குங்க. பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் உங்களுக்கு ஓரளவிற்கு போதுமானதாக இருக்கும். உபரி பணமும் வந்து சேரலாம். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. குழந்தைகளிடம் மிக கனிவாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வீர்கள். படிப்பினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய நிலையும் உண்டு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் 4 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக குரு ஓரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள் செய்வது, சொத்து வாங்குவது, விற்பது, அதிகப்படியான லாபங்கள் விற்கக்கூடிய நிலையும் உண்டாகலாம். அரசு சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடலாங்க. பணம் சார்பாக சுக்கிர ஓரையும், கல்வி சம்பந்தமாக புதன் ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஓரை உத்தமம். குறிப்பாக அனைத்து விதமான மங்களகரமான வேலைகள், செயல்பாடுகள் அனைத்திற்குமே குரு ஓரை சிறந்த பலனை உண்டு பண்ணும். உங்களுடைய ராசிக்கான அமைப்பின்படி இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப் பெற வேண்டி சுக்கிரன் ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.